ஹாய் எல்லாருக்கும். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா வந்து அரேபியன் பேலஸுங்கிற ஹோட்டல் தாங்க வந்திருக்கோம். இங்கே என்ன ஃபேமஸ்னால் வந்து மந்தி தாங்க ஃபேமஸ். மந்தினா வந்து இப்போ நம்ம ஊரில் எப்படி நம்ம பிரியாணி வந்து ஃபேமஸுங்கிறோம்ல, சார் பிரியாணி வந்து செம்மையாக இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்ட்டு. அதே மாதிரி கேரளாவில் வந்து நீங்கள் எங்கே போனாலுமே மந்தி தான் ஃபேமஸ். பட் மந்திலையும் வந்து எல்லா ஷாப்ஸும் வந்து ஃபேமஸ் சொல்ல முடியாது. பட் இந்த அரேபியன் பேலஸுங்கிற ஷாப் வந்து நிறைய இடத்துல பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஷாப் வந்து கொச்சியில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க. ஏன்னா வந்து இங்கே வந்து மந்தி வந்து வெரைட்டி ஆஃப் மந்திஸ் இருக்கும். அதுவும் எரிப்பெரி மந்தின்னு ஒன்று இருக்குது. அது ரொம்ப ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ அது சாப்பிட தான் நானும் கணேஷ் வந்திருக்கோம். நான் உள்ளே போயிட்டு வந்து ரெக்கார்டிங் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இந்த மந்தி ஷாப் வந்து எடப்பள்ளியில் இருக்குது. இது ஒன் ஆஃப் த பிரான்ச்சு. நான் உள்ளே அலோவ் பண்ணாங்கன்னா நான் ரெக்கார்ட் பண்ணி காமிக்கிறேன். அலோவ் பண்ணலன்னா வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இது மேக்கிங் ஏரியா. இது எது டைப்? இது எது டைப்? சேம் டைப். கிரில் வர மாதிரி. இதில் என்ன ஹைலைட்டான விஷயம்னா வந்து வீக்லி ட்வைஸ் மட்டும்தான் அந்தந்த பிரான்ச்சில் பண்ணுறாங்க. சாட்டர்டே சண்டேஸ், அதாவது பீக் டைமில் அங்கேயே பண்ணிக்கிறாங்க. ஸோ மிச்ச நாளில் என்ன ஆகுனா வந்து ப்ரிப்பேர் வந்து களமசரி, அங்கே ஒரு பிரான்ச் இருக்குது. களமசரியில் ப்ரிப்பேர் பண்ணி எல்லா பிரான்ச்சுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும் மிச்ச நாள் முன்னாடியே. ஸோ அந்த மாதிரி தான் சொன்னாங்க. இதில் என்னென்னா வந்து எனக்கு மந்தி வந்து அவ்வளோ பிடிக்குங்க. பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வந்து கொச்சின் வந்தீங்கன்னா நீங்கள் அரேபியன் பேலஸ் மந்தியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஆகணும். அதுலேயும் வந்து இருக்கிறதுலே ஸ்பைசி எரிப்பெரி மந்தின்னு ஒன்று இருக்குது. அது கம்பல்சரியாக ட்ரை பண்ணணும். எரிப்பெரிங்க பெரிய பெரிய கிடையாது, எரிப்பெரின்னு ஒன்று தனியாக இருக்கும். அது வந்து ரொம்ப காரமாக இருக்கும். அது கம்பல்சரியாக ட்ரை பண்ணி ஆகணும். இன்னொன்று என்ன முக்கியமான விஷயம்னா வந்து நீங்கள் எப்போ அரேபியன் பேலஸ் வந்தாலுமே இதோட ஸ்பெஷல் என்னென்னா வந்து உங்களுக்கு எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு சூப்பு கொடுப்பாங்க. அந்த சூப்புக்கு எடுத்து தான் வந்து உங்களுக்கு மந்தியே கொடுப்பாங்க. அந்த சூப்பு கூட வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். சிக்கன் சூப் தான் அது வந்து வெஜ்ஜு கிடையாது. அந்த சிக்கன் சூப் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த சூப் குடிச்சதுக்கு அப்புறமா வந்து நீங்கள் மந்தி சாப்பிட்றப்ப இன்னும் உங்களுக்கு வந்து ஸ்பைஸ் அதிகமாக தெரியும். ஸோ இங்கே வந்தீங்கன்னா கம்பல்சரியாக வந்து நீங்கள் எரிப்பறியை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஆகணும். ஸோ இப்போதைக்கு நான் அந்த சூப்பு காமிக்கிறேன் பாருங்களேன். ஸோ இதுதான் வந்து அந்த சூப்பு. இது வந்து கம்பல்சரியாக வந்து நீங்கள் இங்கே அரேபியன் பேலஸ் வந்தீங்கன்னா வந்து நீங்கள் ட்ரை பண்ணி ஆகணும். இது எப்போல்லாம் கொடுப்பாங்கன்னா வந்து கொஞ்சம் அந்த நைட்டுனா ஒரு 8:30க்கு முன்னாடியே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். மற்ற டயத்தில் வந்து உங்களுக்கு கிடைக்காது. கொஞ்சம் 8:30க்கு மேலே வந்துட்டிங்கனாலாம் கிடைக்காது. இந்த முன்னாடியே வந்தால் இது கிடைக்கும் உங்களுக்கு எல்லா டைமும். இப்போலாம் வரப்போலாம் என்னென்னா இந்த சூப்போட ஸ்பெஷல் உண்மையாகவே என்னென்னா என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் காரம் போடுவாங்க. ஆக்சுவலாக இந்த காரம் கம்மியாக இருக்குது. காரம் நல்லா போட்டுருவாங்க. சூப்பு குடிச்சிட்டு அப்படியே நம்ம மந்தி சாப்பிட போவோம். அப்போ என்னன்னா நாக்கெலாம் அலற ஆரம்பிச்சிடும். ஏன்னா இதுவும் காரம், வரப்போகிற அது எரிப்பெரிது ரொம்ப காரம், அலற ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன ஆகுனா வந்து நமக்கு அப்போ வந்து இந்த மைனஸை பற்றி சாப்பிட்றப்ப அந்த காரம் கொஞ்சம் குறையும். அதுக்கு தான் மைனஸ் கூட கொடுக்குறாங்க. இங்கே வந்து மைனஸ் அன்லிமிட்டட், ரைஸ் அன்லிமிட்டட். ஆமாங்க, இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். இங்கே வந்து இருக்கிறதே பெரிய ப்ளஸ் என்னென்னா வந்து நீங்கள் உங்களுக்கு ரைஸ் வந்து அன்லிமிட்டட். எவ்வளோ வேணாலும் ரைஸ் வாங்கிக்கலாம். நீங்கள் வந்து இதில் நார்மல் மந்தி இருக்குது, தனியாக அல்ஃபா வாங்கி சாப்பிட்லாம். இல்லை அந்த நார்மல் அல்ஃபா மந்தி இருக்குது, பெரிய பெரிய அல்ஃபா மந்தி இருக்குது, புளி மந்தி இருக்குது, ஒரு ஷவாய் வாங்கி சாப்பிட்லாம். அது இல்லைனா வந்து நான் வந்து ரெகுலராக சாப்பிட்றது வந்து எரிப்பெரி தான் எப்போவுமே நான் ரெகுலராக சாப்பிடுவேன். ஏன்னா அதுதான் வந்து ரொம்ப காரமாக இருக்கும். நல்லா காரமாக போட்டு பயங்கரமாக தூக்கலாக கொண்டு கொடுத்துருக்குறாங்க. இந்தோ பிடிக்கிறதோ ஸோ வந்துருச்சு. நம்ம சாப்பிட்டுட்டு நான் வந்து ரிவ்யூ சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து எனக்கு இது ஜென்ரலாக பிடிக்கும். ஸோ நான் வந்து என்ன வந்து நான் போய் கூட சொல்கிற மாதிரி இருக்கலாம். ஏன்னா எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னோட ஆல் டைம் ஃபேவரட்னா கேரளாவில் இதுதான் எப்போவுமே. இப்போ நம்ம ஊரில் எனக்கு பிரியாணி இந்த நான்வெஜ்லாம் பிடிக்கும்னா அதே மாதிரி தான் எனக்கு இங்கே இந்த மாதிரி. ஸோ நான் சொல்கிறது வந்து பொய்யா கூட இருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டில் இருந்து ஒரு பையன் இன்றைக்கி வந்து பக்கத்தில் சாப்பிட்டு உட்காந்துருக்கான். அவன் தான் வந்து எனக்கு வந்து இதோட ரிவ்யூ சொல்ல போகிறான். ஏன்னா இதை நான் வந்து ஆல்ரெடி சாப்பிட்டது,
நான் வந்து போய் கூட சொல்லலாம். இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு வந்து இங்கே ரெகுலராக நான் சாப்பிட்றத விட புதுசாக வந்து சாப்பிட்றவங்க சொன்னால் தான் வந்து இதோட வந்து ரிவ்யூ கரெக்டாக இருக்கும். ஸோ எனக்கு அவன் சாப்பிட்டு வந்து இதோட ரிவ்யூ வந்து சொல்ல போகிறான். ஸோ இதுக்கு மைனஸ் அன்லிமிட்டட், ரைஸ் அன்லிமிட்டட். ஸோ எப்போ சாப்பிட்டாலும் என்ன பண்ணோம்னா சிக்கனு, மந்தி, அப்புறம் அதோட மைனஸ். இந்த ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் காமிக்கிறேன் அப்படின்னு. இந்த மாதிரி சிக்கனு, மைனஸு, மந்தி மூணையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்ப தான் வந்து பயங்கர காரத்தோடு வந்து அந்த இனிப்பு மைனஸ் மிக்ஸ் ஆகிறப்ப செம்மையாக இருக்கும். எப்படா கணேஷ் இருக்கு என்ன கேட்டீங்கன்னா, உனக்கு டேஸ்ட் வைஸில் எப்படி இருக்கு? ஸ்பைஸுக்கு அடுத்து வா. டேஸ்ட் நல்லா இருக்குப்பா. உனக்கு அந்த மைனஸு, ரைஸு, டேஸ்ட் கேட்டீங்கன்னா கிரில்டு சிக்கன்லாம் இருக்கு பார்த்தியா, அந்த கிரில்டு சிக்கன்லாம் இல்லாமல் அந்த டேஸ்ட்லாம் கிரில் சிக்கன் மேலே இருக்காது. இந்த கிரில் சிக்கன் வந்து வெளியே மட்டும் கிரில் பண்ணிவிட்டு உள்ளே வந்து சிக்கன் டிஷ் மாவாடாக தான் இருக்கும் மாதிரி டேஸ்ட் இல்லாமல். இது வந்து ரொம்ப காரம் கலந்து உள்ளே வந்து ரொம்ப மசாலா மிக்ஸ் பண்ணியிருப்பானுங்க. அந்த ஃபுல்லாமே இந்த மிளகா அரைச்சி ஊற்றுன மாதிரி தான் இருக்கும். அதனாலே இது பயங்கர காரமாக இருக்குது. ஆனால் அழுத்தி பார்த்தீங்கன்னா நல்லா டெண்டராக இருக்க சொல்லுவாங்க. நல்லா வந்துருக்குப்பா. இன்னொன்று என்ன லேட்னா, இங்கே நிறையா கடையில் வந்து பழைய சிக்கன்லாம் கொடுப்பாங்க. ஆனால் இங்கே வந்து நான் பல டைம் வந்து சாப்பிட்ருக்கேன். லாஸ்ட்டு 3 இயர்ஸில் மந்த்லி ஒன்ஸாச்சும் வந்துடுவேன். எப்போ வந்து சாப்பிட்டாலுமே வந்து எப்படின்னா இந்த பழைய சிக்கன் கொடுக்கவே மாட்டாங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக, ஏன்னா நான் சாப்பிட்றப்பே தெரியும் பழசு வந்து மாதிரி கெட்டியாக இருக்கும். ஸோ இங்கே வந்து மோஸ்ட்டாக ஃப்ரெஷ்ஷாக தான் உங்களுக்கு கிடைக்கும். பாருங்களேன், இப்போ அந்த உள்ளுக்குள்ளேயுமே வந்து அந்த மிளகாச்சாறு வந்து அந்த இறங்கி தெரிவிப்பாங்களா. சிக்கன் வந்து பிளேட்டாக பிச்சுட்டேன் பீஸாட்ட. பிச்சவுமே பாருங்களேன், உள்ளே வந்து அந்த பயங்கரமாக அந்த காரம் தெரியுது. இருந்தோம் அழகு போகிறேன்னு எத்தனை டைம் ரைஸ் கடையுமே கொடுப்பாங்க. ரைஸுக்கு பஞ்சமே இல்லை. எப்போ இங்கே வந்தாலும் வந்து என் கூட வந்து ஒரு கர்நாடகா ஃப்ரெண்டு முன்னாடி இருந்தான், சிவேஜானு. நானும் ஒன்று வருவோம். எப்போ வந்தாலும் வந்து ஒரு 2-3 ஹவர்ஸ் வந்து பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டோம். அப்போ தான் வந்து நிறையா வந்து சாப்பிட முடியும்னு நாங்கள் வந்து ஒரு 3 பிளேட்டாச்சும் வாங்கிடுவோம். 3 பிளேட் வாங்கி நாங்கள் ஷேர் பண்ணி எப்படி இருந்தாலும். ஏன்னா ரைஸ் அன்லிமிட்டிங்கனால வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம வந்து இந்த பிரியாணி ரைஸ் மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ லென்த் ரைஸ் தான் போட்டிருப்பாங்க. ஏன் வந்து மற்ற கடை மந்தி மாதிரி இங்கே இருக்க மாட்டேங்குது, இங்கே இன்னும் பெட்டராக இருக்குன்னா ஒரே ஒரு ரீசன் தாங்க. அந்த அரவிந்த் பேலஸோட ரைஸோட குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி வந்து வேறு எங்கேயுமே இருக்காது. குவான்டிட்டி வந்து எல்லாத்துலேயுமே கொடுப்பாங்க, ஆனால் குவாலிட்டி அந்த டேஸ்ட் வைஸில் சொல்ல போனால் மைனஸ் முதற்கொண்டுமே இங்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம வாங்குகிற சிக்கனு ப்ளஸ் அது இல்லாமல் அந்த ரைஸ் டேஸ்ட்டு எல்லாமே சூப்பராக இருக்கனால வந்து இது வந்து என்றைக்குமே பெஸ்ட்டு. இன்னொரு இல்லைனா, நான் எத்தனையோ கடையில் மந்தி சாப்பிட்ருக்கேன். எந்த கடையிலுமே வந்து சூப் கொடுக்க மாட்டாங்க ஸ்டார்டிங் ஃப்ரீயாக. ஸோ இங்கே வந்து ஸ்டார்டிங் எடுத்துகிட்டுமே ஃப்ரீயாக சூப் கொடுப்பாங்க. சூப்புக்கு அடுத்து தான் வந்து நமக்கு மந்தியில் எதுவும் ஆர்டர் பண்ணிக்கலாம். பட் இங்கே வந்து எப்போவுமே வந்து இதோட ஃபேமஸான ஐட்டம்னா வந்து எனக்குமே வந்து மந்தி தாங்க. ஸோ டெஃபினட்டாக வந்து கொச்சி வந்தீங்கன்னா அரவிந்த் பேலஸில் நீங்கள் ட்ரை பண்ண வேண்டியது வந்து மந்தி. உங்களுக்கு வந்து லொக்கேஷன் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா ஏகப்பட்ட பிரான்ச்சஸ் இருக்குது. நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அதை பொறுத்து நீங்கள் அதை சாப்பிட்டுக்கலாம். சரி, நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு மிச்சத்தை கண்டினியூ பண்ணுறோம். சாப்பிட்டு முடிச்சிட்டோம். எனக்கு வந்து ரெகுலராக எப்பயும் கூட சாப்பிட்றேன். நல்லா காரமாக அந்த மைனஸ் மிக்ஸ் பண்ணுறப்ப வந்து பயங்கரமாக இருந்துச்சு. எனக்கு வந்து எப்போவுமே வந்து அரவிந்த் பேலஸ் மந்தி தான் வந்து எனக்கு வந்து நம்ம ஊரில் பிரியாணி சாப்பிட்றோமா அதே மாதிரி தான் எனக்கு அரவிந்த் பேலஸ் மந்தி. ஸோ நான் நல்லா ஒரு ஃபுல் கட்டினேன். எக்ஸ்ட்ரா ரைஸ் வாங்கி நான் சாப்பிட்டுக்கிட்டேன். கணேஷ் எக்ஸ்ட்ரா ரைஸில் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டான். ஸோ இதில் நான் ரிவ்யூ சொல்கிறதுக்கோ நான் வந்து மந்தி எப்படி இருக்குன்னு சொல்கிறதுக்கோ வந்து ஒன்றுமே இல்லை. ஏன்னா எனக்கு வந்து எப்போவுமே அரவிந்த் பேலஸ் தான் பிடிக்கும். ஸோ கொச்சி யாராச்சும் வந்தீங்கன்னா கம்பல்சரியாக வந்து அரவிந்த் பேலஸ் நீங்கள் இருக்க லொக்கேஷன் இந்த களமசரியோ இல்லை இன்ஃபோ பார்க் ஏரியாவோ இல்லை எடப்பள்ளியோ இல்லை ஃபோர்ட் கொச்சி ஏரியாவோ ஏதோ ஒரு சைடில் வந்து நீங்கள் வந்து கம்பல்சரியாக வந்து நீங்கள் மந்தி சாப்பிட்டு இது பண்ணுங்கள். ஏன்னா வந்து நீங்கள் மந்தி வந்து கம்பல்சரியாக வந்து இந்த ஏரியா சைடில் நீங்கள் எங்கேயாச்சும் போனீங்கன்னா அந்த அரேபியன் பேலஸோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு செக் பண்ணி பார்த்து அங்கே வந்து கண்டிப்பாக சாப்பிடுங்க. அதுலேயும் வந்து ரொம்ப காரம் சாப்பிட இஷ்டம் விரும்புனீங்கன்னா வந்து எரிப்பெரி வாங்குங்க. காரம் கொஞ்சமாக போதுன்னா பெரி வாங்குங்க. ஸோ ரெண்டுமே வந்து சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து ஆல் டைம் ஃபேவரட் வந்து எரிப்பெரி தாங்க. ஏன்னா அப்படியே காரமாக இருக்கணும், அப்படியே வந்து மூக்குலேருந்து தண்ணி விழுற அளவுக்கு வந்து காரம் இருக்கணும். அப்போ தான் வந்து செம்மையாக இருக்கும். இங்கே கேரளாவில் நீங்கள் வந்து சர்வே பண்ணணும்னா வந்து உங்களுக்கு காரமே இருக்காது. மற்றதெல்லாம் காரமாக சாப்பிட்னா மந்தி வந்து எரிப்பெரி சாப்பிட்டா தான் உண்டு. உனக்கு எப்படி இருந்துச்சு இன்னைக்கு மந்தி வந்து? அதாவது நான் ரெகுலராக சாப்பிட்றேன். நான் இப்போ என்ன சொல்லுவேன்னா எப்படி இருந்தாலுமே நல்லா தான் சொல்லுவேன். நீ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுற உனக்கு எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலாக அது காரம் வைஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணிங்கன்னா பெரிய போயிருக்கு. பெரிய போனீங்கன்னா என்ன மாதிரி தான் கட்சி ஃபுல்லாக ஈரமாக தான் வெளியே வரணும்.
டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சாப்பிட நல்லா இருந்துச்சு. சாப்பாடுமே அந்த 2 3 டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக கொடுத்துருப்பாங்க. அந்த 2 3 ட்ரை பண்ணினா அந்த தக்காளி சட்னி மாதிரி ஒன்று இருக்கும், ப்ளஸ் சில்லி மாதிரி ஒன்று இருக்கும். ஆமாம், பட் எல்லாத்தையும் கலந்து ஒன்றா அப்படியே குழப்பி அடிச்சிங்கன்னா டேஸ்ட் தாறுமாறாக இருக்குங்க. ஸோ அட்லீஸ்ட் ஒரு மைனஸ் சிக்கனும் இது சாப்பிட்ற மைனஸ் சிக்கன் ரைஸ் அது 3 மிக்ஸ் அப்படி இருக்கு. நல்லா இருந்துச்சு. காரமாக முதல்ல மைனஸ் மட்டும் எடுத்துருந்தாங்கன்னா கரெக்டாக இருக்கு. இங்கே மைனஸ் அன்லிமிட்டனால வந்து நீங்கள் காரமாக இருக்கிறவங்கள மைனஸ் மட்டும் எடுத்து நக்கிக்கலாம். ஆனால் மைனஸ் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரைஸ் சாப்பிட கொஞ்சம் உங்களுக்கு தகட்ட ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு அதான் மேட்ரிங்க. ரைஸ் மைனஸ் சேர்த்து சாப்பிடுங்க. வேலை முடிச்சு அப்படி தான் நான் சாப்பிட்டேன். நீங்கள் யாராச்சும் சொன்னீங்கன்னா கம்பல்சரியாக மஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ண வேண்டியது வந்து அரவிந்த் பேலஸோட எரிப்பெரி மந்தி, இல்லைனா உங்களுக்கு பெரிய பெரிய கூட நீங்கள் போய்க்குங்க. ஆனால் கம்பல்சரியாக வந்து கொச்சி வரப்போ ட்ரை பண்ணிடுங்க. இதோட வந்து நாங்கள் வீடியோ முடிக்கிறோங்க. பை.